வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைல் மசாலா வேர்க்கடலை. இந்த மசாலா வேர்க்கடலை செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் டீயோட இந்த கிறிஸ்பியான மசாலா வேர்க்கடலையோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை நல்லா காஞ்சதாக எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இடித்த சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வேர்க்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலைக்கு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா கலரும் நல்லா ரிச்சாக கிடைக்கும், காரமும் மைல்டாகவே இருக்கும். தோலோடு இடித்து வச்சுருந்த ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது இந்த மசாலா வேர்க்கடலைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வேர்க்கடலையே கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி பிசையும் போது ஒரு பக்கம் எண்ணெயை நம்ம நல்லா சூடு பண்ணிடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சேர்க்கறனால இந்த மசாலா வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா வேர்க்கடலையும் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வேர்க்கடலையும் இந்த மாதிரி உதுத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செவந்தோன்னா லைட்டாக நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி சேர்க்கும் போது இந்த மாதிரி வேர்க்கடலையே நல்லா உதுத்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. இதில் இடித்த சோம்பு, தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கனால நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலை வறுக்கும் போதே நல்ல மணமாகவே இருக்கும். வேர்க்கடலையே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறனால இந்த வேர்க்கடலைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வேர்க்கடலையோட இந்த கிறிஸ்பியான கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பேக்கரி ஸ்டைல் மசாலா வேர்க்கடலை. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.